கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா? நானும் ஒருத்தைய லவ் பண்ணேன் பாஸ். லவ்னா சாதாரண லவ் இல்லை. 9 வருஷம் உருகி உருகி காதலிச்சோம். ஜாலியா மனசை விட்டு பேசணும். 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா கடைசியில நல்ல ஃப்ரெண்டா பழகிட்டு இருந்த ஒரு பொண்ணை சடனா மேரேஜ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அதெல்லாம் ஆக்சிடென்ட் மேரேஜ்னு சொன்னேன். என்ன பாஸ், நான் சந்தோஷப்படுற மாதிரி ஏதோ ஒரு காதல் கதையை சொல்வீங்கன்னு பார்த்தா இப்படி ஷாக் கொடுத்துட்டீங்களே. அப்படின்னா உங்க பழைய லவ் என்னாச்சு? மறந்துட்டீங்களா? பழைய லவ்லாம் இப்ப இல்ல பாஸ். நான் எப்பவோ மறந்துட்டேன். நோ ஆதி, நீங்க போய் சொல்றீங்க. லவ்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீலிங் ஆதி. அதை எந்த காலத்திலயும் மறக்கவே முடியாது. நீங்க சொல்றது மத்தவங்களுக்கு வேணா பொருந்தலாம் செல்வம். ஆனா எனக்கு அது பொருந்தாது. நான் என்னோட லவ்வை சுத்தமா மறந்துட்டேன். அப்படி ஒண்ணு இருந்தது இப்ப எனக்கு ஞாபகத்திலே இல்ல செல்வம். நீங்க ரொம்ப சீரியஸா லவ் பண்ணிருக்கீங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த டாபிக் ஓபன் பண்ணிருக்கவே மாட்டேன். சாரி ஆதி. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஒருத்தர் வாழ்க்கையில ஒரு தடவை தான் காதல் வரும்ன்றது பழைய ட்ரெண்ட். எத்தனை தடவை வேணாலும் காதல் வரும்னு சொல்றது இன்னைக்கு ட்ரெண்ட். ஆனா அத பத்திலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் வைஃபை லவ் பண்றவன். என்ன சொல்ல வரேன்னா, எத்தனையோ காதல் வந்து போகலாம். ஆனா பொண்டாட்டிங்கிறவ வாழ்க்கையில ஒருத்தி தான் இருக்க முடியும். நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வர ஒரே உறவு பொண்டாட்டி மட்டும்தான். அவளை கண் கலங்காம பாத்துக்கணும் ஆதி. அதுதான் என்னோட பாலிசி. உங்க டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது மதி. உங்க ஹஸ்பண்டும் ரொம்ப நல்லா ஆடினாரு. நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் நல்லா ஆடினீங்க. நம்ம 2 குடும்பமும் பாக்குற இடத்துல எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஆனா கேம்ப் ஃபயர்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமாங்க. இந்த கேம்ப் ஃபயரோட ஹைலைட்ஸே நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்ததுதான். கேம்ப் ஃபயருங்கிறதே ஜனங்களுக்கு இடையில ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேலாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காம இருக்காங்களான்னு பாக்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாம ஒத்துமையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் எதுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரப்போகுது சொல்லுங்க. நீங்க சொல்றதும் சரிதான். உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரருக்கும் நல்ல ஜோடி பொருத்தம். நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு உங்க வீட்டுக்காரருக்கும் ஏதாவது பிரச்சனையா? சாரி மதி, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். நீங்க உங்க வீட்டுக்காரரோட ஆடின டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா உங்க முகத்துல சந்தோஷம் இல்ல. ஏதோ கட்டாயத்துக்கு ஆடின மாதிரி இருந்தது. அதனாலதான் இப்படி கேட்டேன். நான் கேட்டது தப்பா இருந்தா சாரி மதி. அப்படிலாம் இல்லங்க. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க 2 பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல. எங்க கல்யாணம் ஒரு கட்டாயத்துல நடந்துச்சு. உங்க கதையை கேட்டா ஆச்சரியமா இருக்கு மதி. உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மகிழ்னிய நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஒரு ஃப்ரெண்டுக்காக இவ்ளோலாம் செய்வாங்களான்னு நான் கதைகள்ல தான் படிச்சிருக்கேன். நீங்க ஆதி மகிழ்னி 3 பேருமே அவங்க பார்வையில கிரேட்னு தான் சொல்லுவேன். ஆனா மகிழ்னியோட சாக்ரிஃபைஸ் இருக்கே, அத உச்சோன்னு சொல்லலாம். உண்மையிலேயே மகிழ்னி கிரேட் மதி. உங்க 3 பேரையும் வெறும் அட்டை படத்தை வச்சு ஒரு புத்தகத்தை எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். நீங்களும் அப்படிதான்.
பாக்குறவங்களோட பார்வைக்கு நீங்க தப்பா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உண்மையிலேயே நீங்க 3 பேரும் ஒரு சரியான நோக்கத்தோட தான் போராடிட்டு இருக்கீங்க. உங்க பிரச்சனைய நீங்க மட்டும்தான் மதி தீர்த்துக்க முடியும். இதுல 3ஆவதா ஒருத்தர் வந்து எந்த ஆலோசனையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனை தான் உங்களோட பிரச்சனை. நீங்க சொல்றது உண்மைதாங்க. எங்க பிரச்சனையை நீங்க சரியா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரி, உங்க லைஃப் எப்படி போகுது? நீங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியான கப்பிள்ஸா தெரியுறீங்க. என்ன கண்ணு வச்சுட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க வீட்டுக்கு போய் உங்க மாமியார் கிட்ட சுத்தி போட சொல்லுங்க. ஏன்னா உங்க ஒவ்வொரு பேச்சுக்கும் உங்க ஹஸ்பண்ட் அவ்வளவு மரியாதை கொடுக்கறாரு. ஆமா, உங்களோடது லவ் மேரேஜா? இல்ல மதி, எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான். முறைப்படி அலைன்ஸ் பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் அதுக்கு முன்னாடி கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா என் குடும்பம் என்ன நம்பிதான் இருந்தது. அவரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு தனியா கார்மெண்ட்ஸ் பிசினஸ் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. பணத்துக்காக யோசிச்சப்போ அவர் வேலையை விட்டுட்டு விஆர்எஸ் வாங்கி அந்த பணத்துல கார்மெண்ட்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கப்புறம் பிசினஸ்ல நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. இப்ப பிரச்சனை இல்லாம நல்லபடியா போகுது. எங்க குடும்பத்துல புதுசா என்ன பிரச்சனை வந்திருக்குன்னா, எனக்கு குழந்தை இல்ல. அதனால என் மாமியார் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க.